மகர ராசி சனி பகவானுடைய ராசி. சூரியன் மகரத்தில் நிற்க, சந்திரன் கடகத்தில் நிற்க, பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கனெக்ட் ஆகிறது தான் தைப்பூசம். அப்போது இந்த மகர ராசியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முருகன் சொல்லக்கூடிய கிரகத்துடைய அதிதேவதையாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிற ராசி மகர ராசி. அப்போ எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக முருகனுடைய ஒரு வாக்கு, குன்று இருக்கும் இடமெல்லாம் யாம் இருப்போன் அப்படின்னு சொன்னாருங்க. மலை மேலே இருக்கக்கூடிய முருகர் கோவிலுடைய தரிசனம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைச்சு தரப்போகுதுங்க. என்ன குழந்தைங்க சோம்பேறியாக இருந்தா என்ன, பிடிவாதமாக இருந்தா என்ன, கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தடுத்து போகுது, டிரான்ஸ்ஃபர் பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கேன், வேலை சார்ந்த பிரச்சனைகளை வேலுடன் நிற்கக்கூடிய உச்சி மலையில், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மலை மேலே 108 படிங்க, 51 படிங்க அப்படின்னு மலை மேலே இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு. இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருள் ரிபூதி வாங்கி கருவறைக்குள்ளே கொடுத்துட்டு முருகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய டென்ஷன்கள் எனக்கு கிடைக்க என் திறமைக்கேற்ற வேலைக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.